இவன் தான் ஹரிபாஸ்கர். சொர்ணபுரியில் அய்யத் நகரில் இருக்கிற ஆஃபீஸில் ரீக்ரியேட்டுங்கிற ஃபியூச்சர் இந்தியாங்கிற தலைப்பில் நடத்துனது. அந்த லீடரில் இவன் ஒருத்தன். பரிமாற்றம் பாருங்கள் எப்படி இது பணம் ரெட்டிப்பாக தரேன்னு சொல்லி மக்களை ஏமாத்தினது. இவன் தான் ராஜேஷ். பணம் ரெட்டிப்பாக தரேன்னு சொல்லி ஏமாத்தினது. பணம் எப்படி ஏதாவது பாருங்கள் கையாளுது. இப்படி இருந்தால் எப்படி இது 15,000 குடும்பம் பணங்களை ஏமாற்றிட்டு தலைமறைவாக இருக்கான். ராஜேஷ், ஹரிபாஸ்கர், விஜய் இவன் எல்லாமே கோயம்புத்தூரில் போய் செட்டில் ஆகிட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு எது உண்மை எது என்னன்னு தெரியல. தயவு செஞ்சு எங்கள் பணத்தை எங்களுக்கு வாங்கி கொடுங்க. ரெட்டிப்பாக போட்ட பணம் நாங்கள் தெரிஞ்சே தான் போட்டோம். ரெட்டிப்பாக பணம் தராங்கன்னு சொல்லி ஏமாந்துட்டோம். ஆனால் நாங்கள் இது வரைக்கும் எந்த இதுவுமே நாங்கள் வாங்கலை. பணம் இந்த மாதிரி அடிக்கி 1க்கு 2 தரோம் அப்படின்னு சொல்லி வாங்கின பணம் 15,000 குடும்பங்கள் இங்கே இருக்குது. யாராவது பார்த்தீங்களா? நல்ல பெரிய இடத்துல போலீஸ்கார்கிட்டயே சொல்லுங்கள். ஏன்னா இவங்களுக்கு வக்கீல் இவங்களே எல்லாம் உடந்தையாக இருக்காங்க. அப்புறம் எப்படி மக்களுங்களுக்கு போய் பணம் சேரும்? நீங்களே சொல்லுங்கள். இந்த ஜனங்களாக பார்த்து ஒரு முடிவு எடுங்க. இந்த ஜனங்களாக பார்த்து எங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடிவு எடுங்க.